ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். குவைத் வெளிநாட்டு அமைச்சகத்தின் புதிய கட்டுப்பாடு பற்றியும் 31 மார்ச் வரை சிலருக்கு இகாமா இல்லை, வெளியே போக முடியாது அப்படின்றத பற்றியும், புகையிலை, சிகரெட், குட்கா தொடர்பான 500 கேடி அபராதம் பற்றியும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். காதிம் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுகளுக்கான நல்ல செய்திகள், அப்புறம் ஏடிஎம் கார்டு தொலைஞ்சா என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது உங்கள் இகாமா, உங்கள் விடுமுறை, உங்கள் பணம், இது எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய அப்டேட் தான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பான்சர் கொடுப்பாங்க, ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க, தவிர்த்துருவாங்க. சட்டம் தெளிவாக என்ஃபோர்ஸ் பண்ணலை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது கவர்மெண்டோட டைரக்ட் ஆர்டர். பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் மானிட்டர் பண்ணுவாங்க. கொடுக்கணும்னா ஸ்பான்சருக்கு லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. இது டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்களுக்கான ஒரு பெரிய வெற்றி தான். ஹியூமன் ரைட்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இது. செகண்ட் அப்டேட் ஏடிஎம் கார்டு லாஸ்ட் கேஸ் பத்தி பார்க்கலாம். ஒரு குவைத் பெண்ணோட ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிருச்சு. ஒரு வெளிநாட்டு நபர் அதை எடுத்துட்டாரு. சில நிமிடங்கள்லயே 5 கேடி அப்புறம் 500 கேடி அவங்க ஏடிஎம் கார்டுல இருந்த பணம் எல்லாத்தையுமே அவர் எடுத்துட்டாரு. போலீஸ் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம் கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்டை செக் பண்றாங்க, லொகேஷன் ட்ராக்கிங் பண்றாங்க, அரெஸ்டுக்கான ப்ராசஸ் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க உடனே பேங்க்குக்கு போய் அந்த ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. டிலே ஆச்சுன்னா ரொம்பவே ரிஸ்க் ஆயிரும். டிலே பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் போயிரும், திரும்ப கிடைக்கிறது கஷ்டம். தேர்ட் அப்டேட் என்னன்னா 31 மார்ச் பேன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது மிக முக்கியமான அப்டேட். குவைத் ஃபாரின் மினிஸ்ட்ரி டைரக்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. 31 மார்ச் 2026 வரை ஒரு சிலருக்கு கடும் தடைகள் விதிச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த தடைன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபைன்ஸ் அன்பெய்டு, அப்புறம் டிராஃபிக் ஃபைன் அன்பெய்டு, பேங்க் லோன், இன்ஸ்டால்மெண்ட் பெண்டிங் இருக்கிறவங்க, மொபைல், அப்புறம் ஒய்ஃபை போஸ்ட் பெய்டு பில் பெண்டிங் இருக்கவங்க, அப்புறம் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் நாட் டன், அதாவது பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணாதவங்க, எனி லீகல் டியூட்ஸ் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் தான் இந்த தடை. இதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இகாமா ரெனிவல் ஸ்டாப் ஆயிரும், நியூ இகாமா ஸ்டாப் ஆயிரும், எக்ஸிட் பெர்மிட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, லீவ் குவைத், அதாவது நீங்க குவைத்தை விட்டு வெளியில போறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. சிட்டிசன்ஸுக்கும் டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஃபைன்ஸ் இருந்தாலும் டிராவல் பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க. இகாமா ரெனிவல் ரொம்பவே சாஃப்டா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சென்ட்ரல் சிஸ்டம் அப்படியே உங்களை ஃபுல் லாக் பண்ணிரும். கிளியரன்ஸ் இல்லாம எதுவுமே நடக்காது. 31 மார்ச் வரைக்குள்ள நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஃப் தான், இல்லைன்னா சர்வீசஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். ஃபோர்த் அப்டேட் என்னன்னா டொபாக்கோ, சிகரெட், குட்கா இது மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே டேஞ்சரஸ். இந்த புதிய சட்டத்துல பப்ளிக் பிளேஸ்ல நீங்க சிகரெட், டொபாக்கோ இதெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 500 கேடி அபராதம் போடுவாங்க. பப்ளிக் பிளேஸ் அதாவது ரோடு சைடு, பார்க், பில்டிங் பார்க்கிங், அப்பார்ட்மெண்ட் காமன் ஏரியாஸ்ல, பப்ளிக் ஆஃபீஸ் சரௌண்டிங்ஸ்லாம் நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. செக்கிங் பண்ணும்போது டொபாக்கோ, குட்கா இது மாதிரிலாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹெவியாக ஃபைன் போட்டுருவாங்க, அப்புறம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வார்னிங் பண்ணுவாங்க, ஸ்மால் அமௌண்ட்டு தான் ஃபைன் போடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 0 டாலரன்ஸ் பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க. டைரெக்டாக அவங்களுக்கு 500 கேடி அபராதம் போட்டுருவாங்க. ரூமில் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெய்பர் கம்ப்ளைண்ட் வந்தாலும் போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 31 மார்ச்சுக்கு முன்னாடி உங்களுடைய டியூஸ் எல்லாமே கரெக்டாக கிளியர் பண்ணிருங்க. பயோமெட்ரிக் டிலே பண்ணாதீங்க, பப்ளிக் ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிருங்க. ஏடிஎம் லாஸ்ட் ஆச்சுன்னா உடனே டிலே பண்ணாதீங்க, அந்த கார்டை பிளாக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.